வெல்கம் டு லால் பம்கின் 123 சேனல். என்னங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஞாபக சக்தி அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதே நேரத்தில் உங்கள் இதயமும் வலுவாக இருக்கணும் இல்லையா? இவற்றை எல்லாவற்றிற்கும் தேவையான ஒரே தீர்வு நீங்கள் பிரண்டையை உங்களுடைய உணவில் சேர்த்துக்கொள்வதே. இந்த பிரண்டை கையை அரிக்கும் போன்ற எண்ணங்களை தவிர்த்து எளிமையாக கை அரிக்கா வண்ணம் நம்ம எவ்வாறு பயன்படுத்தலாம், மேலும் இதன் நரம்புகளை எவ்வாறு நீக்கி எண்ணெயிலே பொரித்து மற்ற வறுத்து அரைத்த சாமான்களுடன் இதை எவ்வாறு சேர்த்து நைஸாக அரைத்து பிரண்டை குழம்பு எப்படி வைக்கலாம் என்பதை பார்க்க ஆவலாக இருக்கிறீர்களா? வாருங்கள் வீடியோவிற்குள் செல்லலாம். அருமையான ருசியான பிரண்டை குழம்பு செய்யலாம், வாருங்கள். நேர்களே, எனக்கு பிரண்டை ஒரு ஃப்ரெண்டு மூலமாக கிடச்சிது. இந்த பிரண்டையை வச்சு நான் பிரண்டை குழம்பு பண்ணலான் இருக்கேன். பிரண்டைக்கு அவ்வளோ மருத்துவ குணம் உண்டு. முதல்ல இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். பிரண்டை கொஞ்சம் நறுக்கும் போது கொஞ்சம் கையை அரிக்கும், ஆனால் கொஞ்ச நேரம் தான் நீடிக்கும், அப்புறம் சரியாயிடும். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கையில் நல்லெண்ணெயை நல்லா தடவிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பிரண்டை இலசா இருந்தால் ரொம்பவே நல்லது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த நாரை மட்டும் எடுத்துட்டோன்னா அருமையான குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ இந்த பிரண்டை எடுத்துருக்கேன். இந்த நார் பகுதியை பார்த்து பீலரில் அப்படி இது பண்ணுறது பார்த்தீங்களா, அப்படி வருது. ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக பண்ணால் போகிறோம். ஸோ இந்த நாரெல்லாம் வந்துடும். மூட்டு வலி, இடுப்பு எலும்பு தேய்மானம், இதுக்கெல்லாமே ரொம்பவே நல்லது. வரும் முன்னர் காப்போம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. குழந்தைகளுக்கு சிறு வயசுலேருந்தே இதை கொடுத்து பழகிட்டீங்கன்னு வச்சுங்க, வாரத்தில் ஒரு தடவை பிரண்டையை சேர்த்து இதை பழகிட்டீங்கன்னா பிற்காலத்தில் அவங்க மூட்டு வலி, இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம் அதெல்லாம் கம்ப்ளைண்ட்டே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது பிரண்டை. அதனால தான் நம்ம காலத்து பெரியவங்கள்லாம் அடிக்கடி முன்னோர்கள்லாம் இந்த பிரண்டையை வச்சு தொகையல் மூலமாகவோ பொடி மூலமாகவோ செய்வாங்க. இதை இந்த நாரை எடுத்துட்டு துண்டமாக கட் பண்ணி அதை குழம்பு பண்ணோம். குழம்புக்கு என்னென்ன தேவைன்றத நான் சொல்கிறேன். பிரண்டை பொடி பண்ணலாம், பிரண்டை தொகையல் பண்ணலாம். ஸோ பிரண்டைக்கு அவ்வளோ மருத்துவ குணம் உண்டு. இது ஒன்றுமே வேணாங்க, ஒரு சின்ன கிளையை நம்ம வீட்டு தோட்டத்தில் கொண்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, தானா வளரும் அழகாக. நல்லா இது க்ரீப்பர் வெரைட்டி, அழகாக கொடி மாதிரி படரும். அதாவது பிரண்டையை அப்பளத்தில் போட்டு செய்வாங்க. அப்புறம் இந்த மாதிரி திதி சமயம் திவசம் அப்படின்னும் போது முக்கியமாக பிரண்டை தொகையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ப்ளே பண்ணும். உடம்புக்கு நல்லது, அஜீரண கோளாறு எல்லாமும் எடுத்துடும். ஆனாலும் இது ஒரு அளவு தான் சாப்பிட்ணும். எல்லா மருந்துமே ஒரு அளவாக தான் எடுத்துக்கணும், நிறைய பிரண்டை யூஸ் பண்ணக்கூடாது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லால் பம்கின் 123 சேனல். தொடர்ந்து என்னோட வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்துன்னு வரீங்க. இன்னைக்கு நான் மருத்துவ குணம் கொண்ட பிரண்டை குழம்பு பண்ண போகிறேன். முன்னாடி நேயர்களே நான் பண்ண கண்டத்திப்பிலி ரசம், மைசூர் ரசம், பொடி வகைகள், குழம்பு வகைகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தொடர்ந்து உங்களை கருத்துக்களையும் ஆதரவும் கொடுத்து வரீங்க. இதே மாதிரி என்னோட இதெல்லாம் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ பிரண்டை குழம்பு வெத்த குழம்பு ஃபார்மேட்டில் தான் பண்ணுவேன், பட் அரைச்சி விட்டு பண்ண போகிறது. அது எப்படி பண்ணுறதுன்றத பார்ப்போம். ரொம்ப சுலபமானது தான், பாருங்கள் நேயர்களே. ஃபஸ்ட்டு இந்த பிரண்டை குழம்புக்கு ஆஸ் யூஷுவல் எலுமிச்சங்காய் சைஸு புளி எடுத்து வச்சு தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். இந்த பிரண்டையை பற்றி ஏற்கனவே நான் சொன்னேன். இதை பொறுமையாக எடுத்து நாரெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் அரிக்க தான் செய்யும். அந்த சமயம் நல்லெண்ணெயை கலந்து பண்ணிட்டோன்னா கொஞ்ச நேரம் தான் அந்த அரிப்பு இருக்கும். நேர்களே பயப்படாதீங்க, அப்புறம் அந்த அரிப்பு குறைஞ்சி போயிடும். அதனால் கண்டிப்பாக மருத்துவ குணம் இருக்கிறதுனால இதை அடிக்கடி செய்யுங்கோ. அப்புறம் நான் இதுக்கு தான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வேறு எந்த தான் போட்டாலும் அவ்வளோவா நல்லா வராது. அதனால் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். இப்போது இதை வறுத்து அரைச்சி செய்கிறதுனால அதுக்கு வேண்டிய சாமான்களை உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் நேயர்களே, இதுக்கு நல்லா தனியாவை ஒரு 3 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். நீங்கள் இது காரத்துக்கு சாம்பார் பொடி எதுவும் போட போகிறதில்ல, அதனால் அரைச்சி விடுறதுனால காரத்துக்கு தேவையான வரமிளகா 1 2 3 4 வரமிளகா போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 3 ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
உளுந்து 1 ஸ்பூன் போடுறேன். உளுந்து 1 ஸ்பூனு. கொஞ்சமாக வாசனைக்காக மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த மிளகோட கூடிய ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இது வெத்த குழம்பு ஃபார்மாட்டில் பண்ணுறதுனால இந்த மாதிரி அரைக்கணும். இதுதான் நேயர்களே இதுக்கு தேவையான அரைச்சி விட வேண்டிய சாமான்கள். எப்படி பண்ணலான்றத பார்ப்போம். வாண்டியில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். முதல்ல பிரண்டையை வதக்கி எடுத்துக்கிறேன். எப்பயுமே வெத்த குழம்பு நல்லெண்ணெயில் தான் பண்ணுறதுனால இதுவும் அதை மாதிரி பாருங்கள். இந்த பிரண்டையை அதில் போடுறேன். ரொம்ப குயிக்காக வெந்துடும், குயிக்காக வதங்கிடும். இந்த வதங்கின அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற சாமான்கள் எல்லாம் இல்லை இதை தனியாக தான் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். பிரண்டையை நல்லா வறுத்து தனியாக எடுத்துடணும். ஆமாம். சரி நேயர்களே, எங்கள் சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டே இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு வீடியோவிலும் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டுகளை கூறுங்கள். இந்த வீடியோவிற்கு தற்பொழுது உடனடியாக ஒரு லைக் கொடுங்களேன். நன்றி. பிரண்டை இதில் போட்ட உடனே நல்லா நிறம் மாறி தெரியும். முதல்ல காட்டும்போது பச்சையாக இருந்தது. இப்போ வதங்கின உடனே அது ஒரு வேறு கலர் ஆகிடுது. சரிங்களா? வதங்கின உடனே அது ஒரு வேறு கலரு. இப்போ அதே எண்ணெயிலேயே நான் சாமான்களெல்லாம் ஒன்று ஒன்றா போடுறேன். இப்போ இதை எல்லாமே போட்டுக்கலாம். ஒன்றா தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், ஒன்றுன்னு சொல்ல மறந்துட்டேன், ஒரு சிறு துண்டு பெருங்காயம், மிளகா வத்தல், உளுத்தம்பருப்பு, வெந்தயம், இது எல்லாமே பருப்பெல்லாம் கருகாமல் வறுத்துட்டாலே போகிறோம். கொஞ்சமாக அதில் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது தனியாக எடுத்து பாத்திரத்தில் ஆற வச்சுக்கிறேன். அரைக்கும்போது முதல்ல பொடிகளெல்லாம் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு இந்த பிரண்டையும் சேர்த்து நல்லா நைஸாகவே அரைச்சிடலாம். ஸோ பிரண்டையை அரைச்சி தான் குழம்பு பண்ண போகிறது. அதுக்காக தான் இந்த சாமான்கள். இந்த சாமானோட முதல்ல மிக்சியில் போட்டு இதை நல்லா ஓட்டிட்டு கடைசியில் பிரண்டையும் சேர்த்து போட்டு நல்ல நைஸாகவே அரைச்சிடலாம். வறுத்து எடுத்ததெல்லாம் அரட்டும். குழம்புக்கு குழம்புக்கு பேசி நான் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய், இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட சேர்க்குறேன். நல்லெண்ணெய் காஞ்சின பிறகு வெத்த குழம்பு தாளிக்கிற மாதிரி தான் தாளித்து வெங்காயத்தை போட்டு வதக்கி புளிஜலம் விட்டு உப்பையும் போட்டு கொதிக்க விடுங்க. பிறகு இந்த பொடியெல்லாம் சேர்க்கலாம். இதுக்கு சாம்பார் பொடியே தேவையில்லை. வெங்காயத்தை நல்லா இதில் முதல்ல ஃபஸ்ட்டு வெத்த குழம்புக்கு தாளிக்கிற மாதிரியே பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். அதில் ஆல்ரெடி வெந்தி இருந்தாலும் கொஞ்சமாக தோரம்பருப்பு போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயத்தை போடுறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கசக்கி போடுறேன். இந்த புளி ஜலம் 1/4 லிட்டருக்கு கரைச்சி வச்சுருக்கேன். அதாவது நான் உங்களுக்கு காட்டின புளியை 1/4 லிட்டர் அளவுக்கு கரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த புளி தண்ணி விட்டாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். காரம் கூட கொஞ்சம் வேணும்னாலும் ஒரு மிளகா கூட வச்சுக்கோங்க. பட் எங்களுக்கு இந்த அளவு போரும் காரம். இதுவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா மிளகும் இருக்கிறதுனால இந்த காரம் அளவே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த வெங்காயம் வதக்கினோடனே அதுவே வாசனை வருது. இன்னும் இதெல்லாம் ஒன்றும் போட்டு சேர்த்தோம்னா நல்ல வாசனை வரும். மிக்சியில் அரைச்சிக்கலாமா? ஆமாம், பொடி ஆறி எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன். பொடி அரைச்சிட்டு அப்புறம் பிரண்டையும் போட்டு அரைச்சிக்குவோம். பாருங்க, நல்ல நைஸாக அரைச்சாச்சு. தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம். சாமான் பிரண்டை எல்லாத்தையும் எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சாச்சு. இப்போ இந்த குழம்புல விடுறேன். இந்த சுவை கூட்டுறதுக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் இது.
இது பாருங்கள் நல்லா திக்காக கொதிச்சுட்டு வரும். இன்னும் 5-10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் நேயர்களே, பிரண்டை வெங்காயம் போட்ட குழம்பு. குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காதீங்க நேயர்களே. லால் பம்கின் 123 சேனல் பாருங்க நேயர்களே. இப்போ பிரண்டை வெங்காய குழம்பு நல்லா கெட்டியாகி ரெடி ஆகிடுது. சுட சுட சாத்தில் நெய்யை விட்டு சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி எப்படி இருந்தது என்று செய்து பார்த்து சொல்லுங்கள். கமெண்டிலே உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். நன்றி.